செய்வீராக. ரஷந்த ரபலர கபரபலரபா ஓரிபா கபரல ஓரிபலர கபலரபா. இயேசுவே நல்லவர், 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 நல்லவர். எல்லோரும் ஒரு 5 நிமிடம் எல்லோரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமாக. ஓ, கடந்த மாதம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் தேவன் எங்களை கண்மணி போலே பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிற நல்ல கிருபைக்காக எண்ணி ஓரை சந்தரபலர கபரபலரபாரி பலரபா ஓரா ஷதலரபலரபோரி கபலரபலரபா ஓரை பலர கபரபலரபோ ஓரி சந்தரபலரபா ஓரி மகபலரபலரபலரபா ஓரி மகபலரபோரி சந்தரபலரபா ஓரி பாபா கபலரபலரபலரபலர கபலர. இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. கரங்களை உயர்த்தி நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை நரனே. ஓரி வாராஷனோ. நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தகப்பனே இல்லையே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடி யாத்திர நாமத்தின் ஆதர உலமகோ. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இயேசுவே. ஓரா ஷபலரபோ இயேசுவே. இந்த ஆராதனை முழுவதுமா உங்களுடைய கரங்களில் தருகிறோம் சுவாமி. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் யாவும் உமக்கே உரியதாகட்டும். எங்களுடைய செவிகள் திறக்கட்டும். எங்களுடைய எண்ணங்கள் சிதறடிக்காதபடிக்கு தேவனின் எங்களை பாதுகாத்துக் கொள்வீரா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் என்று ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சில பாடல். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, நம்மை தேடி வந்து வீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஆமென். மந்திர ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான், சேர்ந்து எல்லோருமே பாடுவோமாக. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், எல்லாரும் சேர்ந்து கடங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை,
அவர் வந்துட்டாருன்னா போதும், வா தலைவா, வா தலைவா, வாழ்க 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 வாழ்கன்னு கோஷமிடுறத பார்த்துருக்கீங்களா? ஆமென். அப்போ என் இயேசு வரும்போது, இல்லை உங்கள் அப்பா லைக் உங்கள் வீட்டுக்கு உங்கள் அப்பா ரொம்ப நாள் கழித்து வந்தாருன்னா எப்படி நீங்கள் அவரை மீட் பண்ணுவீங்க? டேடின்னு ஓடி வந்து கட்டி பிடிப்பீங்களா, மாட்டிங்களா? ஆமென். இல்லை ஒரு சந்தோஷம் இருக்குமா, வராதா? இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய பரம தகப்பனை பார்க்க வந்திருக்கீங்க. ஆமென். இந்த உலகத்துல யாரு போனாலும் சரி, அவர் ஒருவர் உங்களை விட்டு என்னைக்குமே போக மாட்டார். அல்லேலூயா. ஆமென். சொல்லு, ஐயா வாழ்க. நல்லா கை தட்டு. வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான பாவக்கரை போக்கும். சொல்லுங்க, பாவக்கரை போக்கும். சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய பாவம் கரையாவே மாறிடுமா? நீங்க செய்கிற பாவங்கள் எல்லாம் கரையா மாறிடும்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது. அப்பேற்பட்ட கரையை போக்க சர்ஃபெக்சல் ஏரியெல்லாம் தேவையே கிடையாது. ஆமென். அவருடைய நாமம் இருந்தாலே போதும். விளம்பரங்கள்ல காட்டுறாங்க பாருங்க, சேத்துல விழுந்து எந்திரிச்சிருந்தாலும் ஆஃப்டர் ஒரு 10 ரூபா சர்ஃபெக்சல் பேக்கெட் என்ன பண்ணிருந்தான், அதை சட்டையை கிளீன் பண்ணிடலாமே. என் பரம தகப்பன் உங்களுக்காக விலை உயர்ந்த ரத்தத்தையே கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு வடுவு கூட இருக்காது உங்க வாழ்க்கையில. பாவத்தினுடைய ஒரு விசிறு கூட இருக்கலாமே. இன்னும் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ இன்னும் பாவத்துலதான் இருக்கிற, இன்னும் நீ இன்னும் அழிஞ்சு போயிடுவ, இன்னும் உனக்கு இன்னும் இந்த பரம்பரை சாபம் இருக்குது, பரம்பரம் பாவம் உன்னை பின்னாடியே வருது அப்படின்னு சொன்னாலும், அப்படி சொல்றவங்கலாம் என்ன பண்ணுங்க, கண்டுக்காதீங்க. உங்கள் பாவ கரையை போக்குவதற்காக இயேசு சிங்காசனத்தில் விட்டு இறங்கி உங்களுடைய கிட்ட வந்திருக்கார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுவோமா? வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஆமென். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டா என்கிற வரிகள். அவரை நீங்க அவருடைய உறைவிடமா ஆக்கிட்டீங்க. உறைவிடம் என்பது நீங்க போய் அங்க ஸ்டே பண்ணணும். ஆமென். அவருடைய சட்டையின் கீழே நீங்க ஸ்டே பண்ணீங்கனாலே போதும்.
எந்த ஒரு நஷ்டம், கஷ்டம், பாவம், துன்பம், சாபம் எதுவுமே உங்களுக்கு என்ன பண்ணாது, அணுகவே அணுகாது. இந்த பாடல்ல பாத்தீங்களா, கோடி ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தை கூட நீங்க கோடியில தான் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சாதாரணமாலாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஹல்லேலூயா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. எல்லாருமே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்துவிட்டோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வசனம் அன்றாட ஆவின் வசனம் அன்றாட வாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கொஞ்சம் எல்லாரும் எழுப்பி நின்றுக்கலாமா இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும்? ஆமென். சும்மா ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன். ஹல்லேலூயா. உங்களுடைய கால்வலி, கைவலி, தலைவலி எல்லாமே ஓடிடும். ஆமென், ஹல்லேலூயா. சூத்திரம். ஆமென். எங்களுக்கெல்லாம் எவ்வளோ டயர்டு தான். நாங்கள் காலையில் 6 மணிலேருந்து ஓடி ஒரு 3 சர்ச் அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு இங்கேயும் நாங்கள் வந்து பாடுறோம். ஆமென். எல்லாருமே கர்த்தர் தந்த பலன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதையுடன் கூடாரத்தை
ஓ இயேசுவே, எங்களுடைய சிந்தனையை சிதற பண்ணுங்க. ஓ எங்களுடைய எண்ணங்களை குலைக்க பண்ணுங்க. ஓ உங்களுடைய ஆண்டவரே சுபா அன்பில் இருந்து விளக்குகிற எல்லா சுத்த ஆவிகளும், ஓ எல்லா ப்ரமோஷன் கிரியைகளும் எல்லாரும் வாய்களை திறந்து வாய்களை திறந்து அப்பாவே நீர் நல்லவா, என் தகப்பனே நீ நல்லவா. ரபாவோ சுந்தர பலர கபல பலரவா ரீபாவோ ரீபாலா. ஓ ஹalleluya. உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரி, என் தேவன் அதை குணமாக்க வல்லவர். ஹalleluya. இந்த வாரத்துல நீங்க பார்க்காத அற்புதங்கள் எல்லாம் காண போறீங்க. கடந்த வாரத்துல நீங்கள் கண்ட வேதனைகள், ஓ கவலைகள், கண்ணீர்கள் எல்லாத்துக்கும் தேவன் வருகிற நாட்களில் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். இதயத்துல கை வச்சு கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உம் சித்தம் போல் நனைந்திடும் என்னை என்னாலும் நடத்தி. இதயத்துல கை வச்சு கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உம் சித்தம் போல் வனைந்திடும் என்னை என்னாலும் நடத்தி. முழுமையாக அர்ப்பணித்து இயேசுவே ஆராதனை தேவனை அங்கீகரித்ததினால் உடைய கரங்கள் எங்களை யாவரையும் அர்ப்பணிக்கிறேன். வருகிற நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் ஒரு கரங்களை தேவாதி தேவனுக்கு தட்டி ஒரு பிக் கிளாப் கர்த்தரை கொடுத்து ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். எல்லாரும் உங்க ஸ்டேஜ்ல அமைந்துக்கோங்க. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ப்ராஃபட்டை நம்ம வரவேற்போமாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஒரு நல்ல ஒரு வொர்ஷிப் நம்ம கேட்டோம். எத்தனை பேர் பிரசன்ஸ்ல ஆண்டோடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் உணர்ந்து ஆண்டவரை ஆராதிச்சீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரியான நபர்களை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் ஆண்டவர் இணைக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் சும்மா இங்க வரல. நீங்க யாரும் சும்மா இங்க எல்லாம் நீங்க இங்க வர்றதுக்கு ஒரு முகாந்தரம் இல்லாம நீங்க என்ன செய்யல. உங்களை இங்க கொண்டு வந்தது யாரு தெரியுமா? கடவுள் தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு.
ஏன் உங்களை இங்க கொண்டு வந்திருக்காரு தெரியுமா? உங்க வாழ்க்கை மாறப்போகுது. ஆமென், 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 ஆமென். உங்க வாழ்க்கை என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. இப்படி நீங்க இருக்கவே மாட்டீங்க. இந்த சூழ்நிலைகளை நீ தேடியும் காணாதிருப்பாய். கிளாப் பண்ணிருக்க வேண்டாமா இதுக்கு முன்னாடி? ஒரு வசனம் சொல்லுது, நீ அதை தேடியும் காணாதிருப்பாய். எதை தெரியுமா? இப்ப நீங்க ஒரு நோயில இருந்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இந்த நோயை நீங்க தேடியும் காண மாட்டீங்க. நல்ல கரங்களை தட்டி, இந்த நோய் இனி என் சரீரத்துல இருக்காது, என் சரீரத்துல தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா எனக்குள் இருப்பவர் பெரியவர். நான் நோயா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தரித்திரத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கடன்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கடன் பிரச்சனை மாறுது. ஆமென். bless you brother. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். bless you. ராமா ஷேகே லேர மோனதோ. ஆமென். சூழ்நிலைகள் மாறப்போகுது. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க சூழ்நிலைகள் மாறப்போகுது. இனி நீ அழுது கொண்டு இராய். இனி நீ அழுது கொண்டு இராய். ஒருவேளை இப்ப நீங்க சிலர் அழுதுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் இன்னோடு முடிந்தது. இன்னோடு முடிஞ்சிருச்சு, இன்னோடு முடிஞ்சிருச்சு. என் துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? bless you sister. bless you. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். bless you. bless you brother. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். bless you. உங்க துக்க நாட்கள் ஆண்டவர் மாத்துறாரு. ஆமென். நான் இனி சோர்ந்து போவதில்லை. நான் இனி களைத்து இருப்பதில்லை. என் சோர்வுகளை மாத்திட்டாரு. ஆமென், ஆமென். இனி நான் தரித்திரமா இருக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் நான் தரித்திரமா இருக்க மாட்டேன்னா, ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய தரித்திரத்தை புரிந்து கொண்டார். அவர் புரிந்து கொண்டால் நான் தரித்திரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்க பிறக்கும் போதே நீங்க பணக்காரன். யாரு? நீங்க பிறக்கும் போதே யாரு? நீங்க தாயின் கருவுல உருவாகும் முன்னே நீங்க ஐஸ்வர்யவான். யாரு? யாரு? இப்ப நீங்க யாரு? ஒருவேளை என்கிட்ட பைசா இல்ல, என்கிட்ட காசு இல்ல, ஆனா நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய அப்பா ஐஸ்வர்யவானாக இருப்பது உண்மை என்றால் நான் யாரு? அப்பா பணக்காரன்னா பிள்ளை பிச்சைக்காரனா இருக்க முடியுமா? அப்பா பணக்காரன். ஏன் நான் இன்னும் சில சூழ்நிலைகள்ல சில ஆசீர்வாதங்களை ஏன் சுதந்திரிக்க முடியலன்னா, நான் அப்பாவோட இணையல. நான் அப்பாவோட என்ன செய்யல. ஆனா நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா, அப்பாவோட இணைவதற்கு வந்திருக்கேன். ஆமென், ஆமென். பாருங்க, லைட் இருக்குது. லைட்டு சும்மா லைட் எரியுமா? கடையில இருந்து ஒரு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு லைட் வாங்கிட்டு வந்துட்டேன். லைட் சும்மா எரியுமா? அதை கொண்டு எங்க சொருகணும்? உங்க வாழ்க்கை இயேசுவோடு சொருகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறிடும். உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறி. நல்ல கரங்களை தட்டுங்க. ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? நல்ல கரங்களை தட்டுங்க. உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாற போகுது. இருள் மாறுது. ஏன் இருட்டு மாறுது? ஓ, இருளை மாற்றுகிற அந்த ஒளி யார் தெரியுமா? யாரு? ஆமென். யாரு? என் அப்பா. என் வாழ்க்கை மாறும். ஆமென். மாறி இருக்கா? அதான் கேட்கிறேன். இங்க வந்த 2 மாசத்துல மாறி இருக்கா? எத்தனை பேர் மாறினவங்க மட்டும் நல்ல கை தூங்க பார்க்கலாம். ஆமென். இவ்வளவு பேர் வாழ்க்கை ஆண்டவர் மாத்தி இருக்கிறாரா? உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். நம்ம போன மீட்டிங் நம்ம ஆர்டி ஹோட்டல்ல நடத்துறோம். அவனுக்கு நம்ம வளர்றது பிடிக்கல. அவன் நம்மளை சைட்ல தள்ளிட்டான். ஆனா நம்ம நல்ல இடத்துல ஒரு சென்டரா வந்திருக்கோம் பாருங்களேன். இனி பாருங்க, இந்த ஸ்லேட்டர்புரம் எல்லாம் இங்க வரும். ஸ்லேட்டர்புரமும் வரும், பெருந்துறையும் வரும், ஈரோடும் வரும், கோயம்புத்தூர் வரும், சேலமும் வரும். எல்லாத்துக்கும் மிடில்ல நம்மளை கொண்டு ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா எல்லாரும் வருவார்கள். ஆமென். முதல்ல கொஞ்சம் பேசி கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருங்களேன். சூப்பர். முதல்ல டால்பின் ஹால். எங்க டால்பின் ஹால்? எதுக்கு நம்மகிட்ட ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுறானே தெரியல. முதல்ல அவன் என்ன செஞ்சா? நம்மகிட்ட மூஞ்ச காட்டான். அங்கிருந்து காளிப்பட்டி எங்க போனோம்?
ஆர்டிக்கு போனோம். கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் நமக்கான இடம் போல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அங்க இருந்து நம்மளை காலி பண்ணி அப்புறம் இங்க என்ன செஞ்சா, இங்க கொண்டு வந்தா. இது ஒரு சரியான இடம் தான். சீக்கிரத்துல சொந்தமா இடத்த நம்ம வாங்க போறோம். சொந்தமா நம்ம இடத்த வாங்க போறோம். சொந்தமா சபையை நம்ம கட்ட போறோம். அப்பா பணக்காரரு, அப்பா 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 ஐஸ்வர்யமானா பிள்ளைக்கு வந்து சேர வேண்டியது எப்படினாலும் வந்து சேரும். வந்து சேரும் சேரும் சேர்ந்துதான். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா லைட்டை கொண்டு கரண்ட்ல நான் சொருக போறேன். என்ன செய்ய போறேன்? லைட்டை கொண்டு சொருக போறேன். சொருகிட்டாலே போதுமா? வெளிச்சம்தான், வெளிச்சம்தான். ஆமென். எலும்பி பிரகாசி. என்ன செய்? எலும்பி எலும்பி பிரகாசி. அவ்வளவுதான். எலும்பி பிரகாசிச்சாலே போதும். அவர் என் கூட நிக்கிறாருங்க. அவர் பாருங்க, அவர் அப்பாவாவும் நிக்கிறாரு பாருங்க. அவர் எந்த மாதிரி எல்லாம் நம்ம கூட செயல்படுறாரு பாருங்களேன். அவரு அப்பா மாதிரி என்ன செய்யறாரு பாருங்க. நம்மளை அணைக்கிறதுல, தோல்ல தூக்குறதுல, ஊட்டுறதுல அம்மா மாதிரி, அப்பா மாதிரி எல்லாம் ஒரு சைடுல யார் மாதிரி இருக்காரு? அம்மா மாதிரி இருக்காரு. இன்னொரு சைடுல சொல்றாரு நான் உன் நண்பன் அப்படிங்கிறாரு. யாரு யாரு நமக்கு பாருங்க. மோசே தேவனோடு முகமுகமாய், அந்த வசனம் இருக்கு பாருங்க கீழே. எஸ் ராமா ஷேலே மூணு ரோகுலோனோ ஒரு நண்பன்ட்ட பேசுற மாதிரி. யாத்ராகமம் 33:11. யாத்ராகமம் 33:11 பாருங்க. ஒரு நண்பனை மாதிரி என்ன செய்வாரா? யார மாதிரி பேசுவாரு? முகம் முகமா பேசுவாரா? எப்படி பேசுவாரு சொல்லிருக்கு பாருங்க. போட்டீங்களா? ஒருவன் தன் சிநேகிதனோட, சொல்லுங்க, ஒருவன் தன் எப்படி பேசுவாங்க தெரியுமா? சிநேகிதன்ட்ட அவ்வளவு ஜாலியா இருக்கும். பொண்டாட்டியை விட்டுட்டு சிநேகிதனை பார்க்க என்ன செஞ்சிருவாங்க? என்ன செஞ்சிருவாங்க? ஆமா. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய். அப்ப நம்மளோடு முகமுகமாய் பேசுவாரான்னு கேட்டா இயேசு பேசுவார். ஆமென். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனா இயேசு என்ன செய்வாரு? முகமுகமாய் நம்மளிடம் என்ன செய்வாரு? பேசுவாரு. யார மாதிரி? யார மாதிரி? யார மாதிரினா ஒரு நண்பனை போல. யாரு? ஒரு நல்ல நண்பனை போல என்னிடம் பேசுகிற ஒரு நல்ல தகப்பன் எனக்கு இருக்கிறாரு. அவர்தான் இயேசு. யார்? அவர்தான் யாரு? இயேசு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு நல்ல தகப்பன். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு ஒரு நல்ல நண்பன் இல்ல, ஒரு நல்ல நண்பன்ட்ட எனக்கு ஒரு பாசம் கிடைக்கல, அப்பாட்ட ஒரு பாசம் கிடைக்கல, அம்மாட்ட பாசம் கிடைக்கல, பிள்ளைகள்கிட்ட பாசம் கிடைக்கல. ஆனா என்னை நேசிக்க, என்னோட முகமுகமாய் பேச, என்னை ஒவ்வொரு வேளையிலும், ஒருவேளை நான் இப்படி கீழே விழுந்தனா என்னை பிடிச்சி தூக்கி மேல வா, மேல வா, மேல வா. நீ கீழே போயிட்டியா? கீழே இருக்க வேண்டியவன் இல்ல, நீ மேல பறக்கிற கழுகு, நீ மேல பறக்கிற கழுகு, நீ கீழே இருக்கிற கோழி கிடையாது. நீ மேல பறக்கணும், பறக்கணும், மேல 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 பறக்க. நான் பறக்க போறேன், நான் பறக்க போறேன். ஏன்னா ஏன் அப்பா நல்ல நண்பன் என் கூட இருப்பதனால நான் இப்படி இருக்க மாட்டேன். நான் இப்படி இருக்க மாட்டேன். ஆமென். எத்தனை சொல்றீங்க? எத்தனை சொல்ல போறீங்க? ஒருவேளை பாருங்க, ஒருவேளை உங்க பிள்ளைங்க இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பிள்ளைங்க என்னது? உங்க பிள்ளைங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஆனா ஒரு நாள் வருது. என்ன வருது? ஒரு நாள் வரும். அப்படியே உங்க ஆண்டவர் உங்க பையனை, உங்க பொண்ணை அப்படியே பிடிப்பாரு பாருங்களேன். பாருங்க, ஒருவேளை நீங்க இப்ப யோசிக்கலாம், எல்லா பிள்ளைங்களும் மாதிரி என் பிள்ளை இல்ல, என் பிள்ளைக்கு படிப்பு இல்ல, என் பிள்ளை ஃபெயில் ஆயிருச்சு, என் பிள்ளைக்கு ஞானம் இல்ல,
என் பிள்ளை நோயா இருக்குது. இப்படி நிறைய சூழ்நிலைகள்ல நிறைய மாதிரி யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திருமண வாழ்க்கை கூட இருக்கலாம், உங்க பிள்ளைக்கு திருமணம் ஆகல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் கரம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உன்மேல் நிழலிடும், உன்மேல் நிழலிடும், உன்னுடைய குடும்பத்தின் மேல் நிழலிடும். எஸ், நிழலிடும், நிழலிடும், நிழலிடும். ஆமென், ஆமென், ஆமென். பாழான எல்லாம் பயிர் நிலமாய் மாறும், வனாந்திரங்கள் வயல்வெளியாய் மாறும். ஒருவேளை வனாந்திரமா இருக்கலாம், உங்க வாழ்க்கை வனாந்திரமா இருக்கலாம், இப்ப நோய்ங்கிற வனாந்திரத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு வனாந்திரத்துல இருக்கலாம். அந்த வனாந்திரத்தை மாற்றி, அது என்ன வனாந்திரமா கூட இருக்கலாம். நீங்க இப்ப குடும்பத்துல சில பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டு இருக்கலாம். அந்த வனாந்திரத்தை வயல்வெளியாய், 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 ராமா சேலே போறோம், வயல்வெளியாய் மாறப்போகுது. எஸ், வனாந்திரங்கள் வயல்வெளியாய் மாறப்போகுது. ஆமென், ஆமென். எத்தனை நம்புறீங்க? வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது சாதாரண கூட்டம் இல்லைங்க, இது சாதாரண கூட்டம் இல்ல. நீங்க எல்லாம் யாரு தெரியுமா? சிங்கங்கள். யாரு? ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் சிங்கங்களை போல இருப்போம். நாங்க எதையும் குறிச்சு பயப்பட மாட்டோம். நோய் வருதா கவலையே பட மாட்டேன். அது என் சரீரத்துல தாக்கு பிடிக்காது, என் சரீரத்துல அது நிக்க முடியாது. அது எப்படி நிக்கும்? வியாதியை உன்னை விட்டு விலக்க வேண்டும் சொல்லிட்டாரு. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை பாருங்க. அம்மா இங்க வாங்கம்மா, அம்மா இங்க வாங்க. ராமா ஷேக்கலேர் அம்மாக்கு வயித்துல என்ன கேன்சர்? ஸ்டொமக் கேன்சர். என்னது? என்ன கேன்சர்? முதல் வாரம் மீட்டிங் வர்ற நேரம் இவங்க இப்படி நடந்து வந்தாங்களா? எந்திரிச்சு நடக்க முடிஞ்சிச்சா? இவங்களை எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? முதல் வாரம் எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? இவங்களால நடக்க. ஆனா மெய்யாகவே இவர்களுடைய பாடுகளை இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு ஏற்றுக்கொண்டார். என்னைக்கு என் பாட அவர் ஏற்றுக்கொண்டாருங்கிற அறிவு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு உங்க வியாதி மாறும். அன்னைக்கு உங்க வியாதி மாறும். ராமா bless you sister, bless you. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், 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 ஆமென். பாருங்க, கேன்சரோட வந்தாங்க, ஆனா இப்ப கேன்சர் இல்ல. கேன்சர் கேன்சல் ஆயிட்டு. ஒரு ஸ்டொமக் கேன்சரை ஹீல் பண்ண முடியும்னா உங்க சரீரத்துல இருக்கிற என்ன பலவீனமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு ஒரு செகண்ட் போதுங்க. உங்க சூழ்நிலைகளை மாற்ற ஒரு செகண்ட் போதும். சாட்சி, வயித்துல ஸ்டொமக் கேன்சர் ஆண்டவர் மாத்திட்டாரு. நீங்க எப்படி நிக்கிறாங்க பாருங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆமென். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஆமென். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆமென். ஹalleluya. பாருங்க, அது வந்ததுன்னு அடையாளமே இருக்காது. பாருங்க, பூமி ஒழுங்கின்மையும் எப்படி இருந்துச்சுன்னா ஒழுங்காவும் இல்ல, வெறுமை. பாருங்க, பிசாசு உங்க வாழ்க்கை எப்படி கிராஸ் பண்ணி போறான்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன இருக்கும்னா வாழ்க்கையில ஒழுங்கு என்ன செய்யாது, ஒழுங்கு இருக்காது. சில நோய் இருக்கும், சில பிரச்சனை. பிசாசு கிராஸ் பண்ணிட்டானாலே என்ன அர்த்தம்? ஒழுங்கு பிசாசு வந்துட்டான். ஆனா அதை மாற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். எப்போ ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வாராரோ ஒழுங்கில்லாத எல்லாம் ஒழுங்காய் மாறும். ஒழுங்கில்லாத எல்லாம் ஒழுங்காய் மாறும். ஒருவேளை பணம் ஒழுங்கில்லாம இருக்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைகள் ஒழுங்கில்லாம இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்துல பிரச்சனைகள் ஒழுங்கில்லாம இருக்கலாம். ஆனா என் தேவன் வரும் பொழுது ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் எல்லாவற்றையும் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நான் இப்படி இருக்க மாட்டேன், ஆமென். நான் இப்படி இருக்க வேண்டியவன். அதான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க ஐஸ்வர்யம்
நீங்க பணக்காரனா? யாரு? நீங்க பணக்காரனா? நீங்க ஆரோக்கியமானவர்கள். யாரு? ஆரோக்கியமானவர்கள். bless you மா, bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க யாரு? நீங்க யாரு? நோயாய் வாழ வேண்டியவ அவசியம். பாருங்க, ஏன் கொண்டு வந்து காணிக்கையில கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இந்த வார்த்தையை இப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்க பணக்காரர்கள் தான். அவங்க இந்த வார்த்தையை கனம் பண்ணி விதைக்கிறாங்க. அந்த பணக்காரர்கள்ங்கிற வார்த்தை அவங்க வாழ்க்கையில அப்படியே நடக்கும், அப்படியே நிறைவேறும். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வார்த்தை அவங்களுக்கு டச் ஆகுது, இது கடவுள் எனக்கே பேசுற வார்த்தைன்னு சொல்லி விதைக்கிறாங்க பாத்தீங்களா? அதை கனம் பண்ணி அதை ரிசீவ் பண்றாங்க. அதற்குரிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் அப்படியே கொடுப்பார். ஆமென், ஆமென். சீக்கிரமா வருவாங்க. அந்த ஹால்ல நமக்கு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, அப்படிதானே? நிறைய பேர் வந்திருந்தாங்க. சீக்கிரத்துல இந்த ஹால் நிரம்பும். இது மினி ஹால் தான். அதுக்கப்புறம் அங்க பெரிய ஹால் இருக்கு. இதை முடிச்சுட்டு சீக்கிரத்துல இதை முடிச்சுட்டு அந்த ஹாலுக்கு போயிருவோம். அதுக்கப்புறம் அந்த ஹால நிரம்பிடும். அப்புறம் இந்த பப்ளிக் இருக்கு பாருங்க, இங்க என்ன செய்வோம்? நடத்துவோம். அப்புறம் இதுவும் நிரம்பிடும். அதுக்குள்ள சொந்த இடம் வாங்கிடுவோம். ஆமென், ஆமென். அதுக்குள்ள சொந்த இடம் வாங்கிடுவோம். ராமாஷே, கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்க வாழ்க்கையில நடக்குங்க. உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? நடக்குமா நடக்காதா? எனக்குள்ள கடவுள் இருக்காரு. என்னைக்கு நீங்க இயேசுதான் கடவுள்னு நீங்க சொல்லிட்டீங்களோ, அன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டாரு. பாவியா இருந்த நீங்க பரிசுத்தவானா மாறிட்டீங்க. ஏழையா இருந்த நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? பணக்காரனா மாறிட்டீங்க. தரித்திரத்துல இருந்த நீங்க ஐஸ்வர்யவானா மாறிட்டீங்க. நோயா இருந்த நீங்க நோய் இல்லாம ஆயிட்டீங்க. ஆனா என்னன்னா, இதை உங்களுக்கு சொல்லித்தர சபைக்கு போன நீ பாவியா, மோகனே, நீ செத்த, நீ தொலைஞ்ச, நீ உடைஞ்ச, ஓ மண்டைய ஆண்டவர் நொறுக்குவார் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி இருப்பான்? அவர் அப்படிப்பட்டவர் கிடையாதுங்க. அவரு அப்படிப்பட்டவர் கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியுங்க. ருசிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா எவ்வளவு நல்லவரு, அப்பா எவ்வளவு நல்லவர் ருசிச்சு பார்த்தவனுக்கு தான் தெரியும். ஒரு மாம்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்கு. அது என்ன மாம்பழம்? நம்ம அடிக்கடி சாப்பிடுவோமே, காலாபாடி. ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். சரி, அப்பப்ப வந்து ஒரு 2 கிலோ கொடுத்துட்டு போயிருவாரு. காலாபாடி சரியான டேஸ்ட், சரியான டேஸ்ட். இப்பதான் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அப்புறம் 2 நாளைக்குள்ள இது காலியாவே செய்யாது, அடுத்த 2 கிலோ கொண்டு வந்து தந்துருவாரு. அப்படி ஒரு பாசமான மனுஷன். அப்போ பயங்கர டேஸ்ட். ஆனா செல்ல மாம்பழத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காலாப்படியை விட்டுட்டு செல்ல மாம்பழம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். அப்படியே பஞ்சையா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா புளிக்கும். என்ன செய்ய? சாப்பிட்டு பார்த்தா. ஆனா இதே மாதிரி கடவுளோடு ஆண்டவரோடு உறவுல இருந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர்னு. அவர் எவ்வளவு நல்லவர் அவரோட இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறார், நீ ஆயத்தமா, பரலோகத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்னு சொல்லிட்டே இருப்பான். என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? இதோ கடைசி நாட்கள், இயேசு இப்ப வரமாட்டாரு. நான் உங்களுக்கு சொல்றேங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு போறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் பிறக்க முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, இயேசு இதோ நீங்க செத்து, உங்க பிள்ளை செத்து, உங்க பிள்ளைக்கு பிள்ளை செத்தாலும் இயேசு என்ன செய்ய மாட்டாரு? இப்ப என்ன செய்ய மாட்டாரு? வர மாட்டாரு. இயேசு இப்ப சொல்லுங்க, இயேசு இப்ப சந்தோஷமா இருக்கா? இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். இயேசு இப்ப வர மாட்டாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி என் உள்ளத்துல என்ன செஞ்சுட்டாரு? ஒண்ணு இருக்கு, ரகசிய வருகைன்னு ஒண்ணு இருக்குது. எப்ப தெரியுமா? கடைசி நாட்களில். சொல்லுங்க, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்ன ஆவியை. இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பார்த்தா அவனுக்கு ஆவி, அவன்கிட்ட ஆவி. நீங்க எல்லாம் ஒரே மாதிரி ஆயிருவீங்க. எப்படி? இப்ப நான் இருக்கேன் பாத்தீங்களா, கடவுள் இவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப நீங்க வெள்ளை பெந்தகஸ்துக்காரனை பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அதுதான், அதனால தான் சொல்றேன். எங்க அப்பா வெள்ளை போட்டு அவங்க பாத்தீங்கன்னா இந்த நகை போடாதவங்களை பார்த்து அற்பமா பாக்குறது. சாரி, நகை போட்டிருக்கவங்களை பார்த்து. புரிஞ்சுச்சா? என்ன நகை போட்டிருக்கா? சர்ச்சுக்கு வந்தா எப்படியாவது இந்த நகையை கலத்திடணும், இந்த செயினை கலத்திடணும், எப்படியாவது மொட்டை அடிச்சிடணும், எப்படியாவது வெள்ளையும் ஆக்கிடணும் சொல்லி அவ்வளவு என்ன செய்வாங்க. இருதயம் மாறுதோ மாறலையோ, ஆனா வெளிப்புறத்துல என்ன செஞ்சிடணும்? வெளிப்புறத்துல ஆண்டவர் எதை பாக்குறாருன்னா, எதான் பாக்குறாரு? இயேசு ஏன் இப்ப வரமாட்டாருன்னா, கடைசி நாட்களில். இப்ப நீங்க ஒன்னே ஒன்று சொல்றீங்க. இப்போ முன்னாடி நமக்கு இங்க ஆட்சி நடந்துச்சு. என்ன ஆட்சி பிரதர்? நம்ம ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு என்ன சொல்லுவோம்? எந்த நாடு? பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துச்சு. யார் ஆட்சி நடந்துச்சு? அப்ப இங்க இருந்தது எல்லாம் யார் இருந்தது? நம்ம தான் இருந்தோம்.
ஆனா யாரு நம்மள ஆட்சி செஞ்சது? அதிகாரம் யார் மேல இருந்துச்சு? பிரிட்டிஷ்காரன் மேல. ஆனா அவனை நம்ம எப்ப துரத்தி விட்டோமோ இப்ப யாரோட ஆட்சி வந்துருச்சு? நம்மளோட ஆட்சி வந்துருச்சு. இதே மாதிரி இந்த உலகத்துல இப்ப பிசாசு இருக்கா. யார் இருக்கா? பிசாசு இருந்து நோயை தாரான், கஷ்டத்தை தாரான், பிரச்சனையை தாரான். இதையெல்லாம் மாத்திட்டு வேற ஒரு ஆட்சி வரப்போகுது. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். வேற ஒரு ஆட்சி வரப்போகுது. வேற ஒரு ஆட்சி அதை மாற்றுகிறவர்கள் தான் நாங்களும் நீங்களும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒரு ஆட்சி வரப்போகுது. ஆமென். உடனே நம்ம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடைசி நாட்களில் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், கொள்ளை நோய்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். வலது பக்கத்தில் 1000 பேரும் இடது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ வலது பக்கத்துல 15000 பேர் நீ செத்தாலும் 10000 பேர் செத்தாலும் என்னை வாதை உன் கூடாரத்தை சொல்லுங்க மகளே, என் கூடாரத்தை அணுகாது, 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 அணுகாது. ஆமென். எவன் விழுந்தாலும் நான் விழ மாட்டேன். ஏன்னா என்ன தூக்குற அப்பா என் கூட இருக்காருன்னா நான் விழ, என் பிள்ளை விழ, என் வீட்டுக்காரர் பைக்ல போனாலும் விழ மாட்டாரு, பாத்ரூம்ல சறுக்கியும் என்ன செய்ய மாட்டாரு, விழ மாட்டாரு. ஏன்னா bless you sister, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். bless you, bless you. ஆமென். விழ 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 மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த பெந்தேகோஸ்துக்காரன், சிபிஎம், டிபிஎம், ஃபுல் காஸ்பல், செவன்த் டே, அப்புறம் சிஎஸ்ஐ, ஆர்சி எல்லாரும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை என்ன செய்வாரு? ஊற்றுவாரு. அது வரைக்கும் இந்த பிசாசோட ஆட்சி என்ன செஞ்சிரும்? என்ன செஞ்சிரும்? மாறி இப்போ பாருங்க, உலகம் இப்ப யார்கிட்ட இருக்கு? உலகம் இப்ப யார்கிட்ட இருக்கு? நல்லவங்க கையில இருக்கா, கெட்டவங்க கையில இருக்கா? சொல்லுங்க. உலகம் நல்லவங்க கையில இருக்கா, கெட்டவங்க கையில இருக்கா? இன்னும் நல்லவங்க கையில. நீ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும், டாஸ்மாக். இன்னும் நல்லவங்க கையில என்ன செய்யல. என்னைக்கு நல்லவங்க கையில வருதோ அன்னைக்குதான் நல்ல தகப்பன், இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவர் உள்ள வராரு. என்னைக்கு இந்த உலகம் அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிற நேரம் ரகசிய வருகையாக, 2ஆம் வருகை, இயேசு இறங்கி வருவார். உங்களுக்கு புரியுற மாதிரி, ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிடுறேங்க. ஆண்டவர் ஆசிரியர்கள் பாருங்க, சின்ன பையனும் கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, உணர்வு தர. பாருங்க என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு 4 பிள்ளை இருக்கு. எத்தனை பிள்ளை இருக்கு? 4 பிள்ளை இருக்கு. 3 பிள்ளை ஆண்டவருக்குள்ள வந்துருச்சு. எத்தனை பிள்ளை ஆண்டவருக்குள்ள வந்துருச்சு? இந்த ஒரே ஒரு பிள்ளை மட்டும் ரட்சிக்கப்படல, கஞ்சா அடிச்சு, தண்ணி அடிச்சு, இப்படி இப்படி இருக்கு. இப்ப இயேசு வந்துட்டாருன்னா உங்க 3 பிள்ளை ரட்சிக்கப்பட்டு என்ன செஞ்சிடும்? பரலோகத்துக்கு. இந்த ஒரு பிள்ளை மட்டும் என்ன செஞ்சிடும்? நீங்க இயேசு வரணும்னு நினைப்பீங்களா, வர வேண்டாம்னு நினைப்பாரா? இயேசு வரணும். ஒரு பிள்ளை நரகத்துக்கு போட்டோம், செத்து போட்டோம், ஒளிஞ்சு போட்டோம், எல்லாரும் போனோம், எல்லாரும் போனோம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்படித்தானே? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவ நீ கொடுத்தனா, என் பிள்ளை ஒருத்தன் கூட, அதான் சொல்லுது, ஒருவனும் கெட்டு போகாமல், ஒருவனும் கெட்டு போக கூடாது. இயேசு அதான் சொல்றாரு, ஒருவனும் 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 கெட்டு போக கூடாது. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு ஒருவனும் கெட்டு போக மாட்டான்னு ஒரு நாள் வருதோ அன்னைக்கு என் அப்பா வருவாரு, அன்னைக்கு என் அப்பா வருவாரு. ஆமென். இன்னும் கொஞ்சம் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. காட்டு புல்லுக்கு இவ்விதமாய் உடுத்து வித்தால், காட்டுப்புல்லு யாரு? அம்பானி, அதானி, பில்கேட்ஸ், சுல்கேஸ். தெரியுதா? ரட்சிக்கப்படாம யார் யாரெல்லாம் பெரிய பெரிய தலையா இருக்கானோ, நீங்க பெருந்துறை எடுத்துக்கோங்க, ஈரோடு எடுத்துக்கோங்க, பெரிய பணக்காரங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரவங்களா? இல்ல இல்ல தானே? கடினமா உழைச்சாங்க, முன்னேறினாங்க, மேல வந்தாங்க, அப்படிதானே? காட்டு புல்லுக்கு இவ்விதமாய்
உங்களை சும்மா விடுவாரா? உங்களை சும்மா விடுவாரா? தட்டுங்களே, கரங்களை தட்டுங்களே. அவரை தேடி, அவரை நாடி 2 மணி நேரம் நான் கடவுளுக்காக இது வந்து உட்கார்ந்துருக்கேன்னா, காட்டு புல்லுக்கு உடுத்து வச்சா, உலகத்தான ஆசீர்வதிச்சா என்ன என் குடும்பத்தை bless you sister, bless you, என்ன என் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்காமல் போகவே மாட்டார். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க தப்பவே முடியாது, தப்பவே முடியாது, தப்பவே முடியாது. பாருங்க, உங்களுக்கு செய்வினை செஞ்சாலும் இல்ல உங்களை கட்டுக்கட்டுன்னு கட்டுனாலும், உங்களுக்கு மந்திரம் செஞ்சாலும், உங்களுக்கு குழி வெட்டினாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. உங்களை எதுவும் தொட முடியாது, முடியாது. ஏன் ஏன் முடியாது? ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் அப்பா பெரியவரு, என்னை குழியிலிருந்து தூக்குகிறவரு, என்னை குழியிலிருந்து தூக்குகிறவரு. ஓ, அவரு என்ன குழியிலிருந்து தூக்குறவர் மட்டும் இல்லைங்க. இப்போ ஒருத்தன் இருந்தான், நல்ல கனவு கண்டுட்டு இருந்தான், நல்ல கனவு கண்டு நான் பெரிய ஆள் ஆயிரும் இப்படி பேசி பேசி இருந்தான். அண்ணன்மாருங்க பார்த்தானுங்க, இவனை அப்பாவும் இவனை தான் நேசிக்கிறாரு, இவனை கொண்டு போய் குழியில என்ன செஞ்சிருவோம். ஆண்டவர் குழியில இருந்தவனை தூக்கி அந்த தேசத்துக்கே அதிபதியா மாத்திட்டாரு. இந்த தேசத்துக்கே பாருங்க, குழியில இருந்து காப்பாத்த மட்டும் செய்ய மாட்டாரு, காப்பாத்தவும் செய்வாரு, என்ன தூக்கி மேல உட்காரையும் வைப்பாரு, என்ன மேல உட்காரையும் வைப்பாரு. நான் படிக்கல, என் பிள்ளை படிக்கல, என் குடும்பத்துல யாருமே படிக்கல அப்படி நீங்க சொல்லவே முடியாது. என்ன படிக்காத மோடி தான் இன்னைக்கு தேசத்தை ஆண்டுட்டு இருக்காரு. அப்படிதானே? படிக்காத, ஆமா தானே, படிக்காத மோடியே ஆள முடியும்னா இயேசு எனக்குள்ள இருந்தாருன்னா என்னால இந்த தேசத்தை ஆள முடியாதா? 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 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார்னா, மரித்து உங்க வாழ்க்கையில இப்ப எது எது மரித்து போயிருக்குதோ அது எல்லாம் உயிரோடு எழுப்ப போகுது, உயிரோடு எழுப்ப போகுது. மரித்த ஆரோக்கியமா, மரித்த பணமா, ஓ மரித்த சந்தோஷமா, ஓ மரித்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையா, எதெல்லாம் மரித்து போயிருக்குதோ அதெல்லாம் அதெல்லாம் உயிரோடு. ஆமென், ஆமென். மரித்த எல்லாவற்றையும் இயேசு மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள இருக்கு. பாருங்க, இயேசு சொன்னார் பாருங்க, இயேசுவே பயங்கர வல்லமையானவர், அவர் கடவுள். அவர் சொல்றாரு பாருங்க, என் மகிமையை என் பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டேன். பாருங்க, ஒரு இடத்துல சொல்றாரு வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல சொல்லிட்டாரு, பழைய ஏற்பாட்டுல கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பழைய ஏற்பாட்டுல என்ன செஞ்சிட்டாரு? ஆனா புதிய ஏற்பாட்டுல சொல்லிட்டாரு, என் மகிமைய என் பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டேன். அவரு மரித்த லாசரு ஒருத்தனை உயிரோடு எழுப்புறா, மரித்த 1000 பேரை நான் உயிரோடு எழுப்புவேன். முடியும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள இருக்கு. ஆமென். அப்படிதானே? அவருக்கு மகிமையை என்கிட்ட தந்துட்டாருன்னா, அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதுக்கு அதிகமா நான் என்ன செய்ய முடியும்? முடியாதா? அப்ப அடுத்த வாரம் 10 பேரை கூட்டிட்டு வர முடியுமா? முடியாதா? எல்லாரும் நிறைய பேர் நினைச்சீங்க, ஏன்னா நம்ம இப்படி ஒரு சத்தியம் சொல்லி கொடுக்குறோம் பாருங்களேன். இதை கேட்கிற ஒருத்தன் இவனுக்கு ராத்திரி தூக்கமே வராது, என்ன கனவு கண்டுட்டே இருப்பான், நான் என்னைக்கு எப்ப பெரிய ஆளாவேன், எப்ப மேல வருவேன், எப்பன்னு ஒரு உயர்ந்த நோக்கத்தோட என்ன செஞ்சுட்டே இருப்பான். பாருங்க, பைபிள்ல ஏற்ற காலம் அப்படின்னு நம்ம ஊழியர்கள் நம்மளை சொல்லி ஏற்ற காலம் வருது, ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவாரு, நீ அமைதியாருன்னு சொல்லி சாகுற வரைக்கும் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? சாகுற வரைக்கும் ஒரு ஏற்ற காலம் வரும் சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு ஏற்ற காலம் என்ன செய்யல. பாருங்க,
ஒருத்தனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. கல்யாண வயசு வந்துருச்சு, என்ன செஞ்சிடணும்? அந்த ஏற்ற காலம் தான் இந்த காலம். எந்த காலம்? உங்களுக்கு சொல்லி தரதுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தருடைய கைக்குள்ள அடங்கி இருந்தா அவர் உங்களை உயர்த்த போறாரு. அவருக்கு பெரிய ஆளு தேவை இல்லைங்க. அவருக்கு பெரிய ஆளு பாருங்க. ஒருத்தர் ராஜாவா இருக்கானா, அவர் சொல்றாரு ஒருத்தர் மேல உயர்ந்து போயிருக்கானா, ராஜாக்களை தள்ளி உங்களை ராஜாவாய் ஏற்படுத்துவேன். அவனை தள்ளிட்டு உங்களை ஏற்படுத்துவாரு. ராஜாக்களை தள்ளி. இப்ப எவன் ராஜாவா இருக்க அவன் எல்லாம் தள்ள போறாரு. நீங்க அந்த இடத்துக்கு போக போறீங்க. நீங்க அந்த கரங்களை தட்டுங்களே. ஒருத்தன் எனக்காக சேர்த்து வச்சிருக்கான். யாரு? ஒருத்தன் எனக்காக சேர்த்து வச்சிருக்கான். அதெல்லாம் என் பக்கமாய் திரும்ப. இப்ப நமக்கு தேவை 2 3. ஒண்ணு பணம், இன்னொன்னு ஆரோக்கியம், இன்னொன்னு நிம்மதி. இந்த 3மே அவர்கிட்ட இருக்குங்க. இந்த 3மே அவர்கிட்ட. நிறைய பேர் சொல்றாங்க, கடினமா மாடு மாதிரி உழைச்சனா நீ முன்னேறிடுவ அப்படிங்கிறாங்க. நான் அதை நம்புறதே இல்லை. ஒருத்தன் மூட்டை தூக்கி கடினமா உழைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு நாள் எவ்வளவுதான் சம்பளம். ஆனா ஒருத்தன் எப்படி காலு மேல காலு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கான். ஏன்னா ஆண்டவருக்கு கிருபை உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க கால் மேல காலு போட்டு உட்கார்ந்து உங்க கீழே 1000 பேர் வேலை பாப்பா, உங்களுக்கு சம்பாத்தியம் வந்துட்டே இருக்கும். ஓ எஸ். எப்படி ஒரு கிணறுல ஒரு ஊத்துல தண்ணி வந்துச்சுன்னா அந்த ஊத்து நிரம்பி பாயுமோ, அதே போல உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் தந்தா நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்களோ, அதே போல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்தா என் பாத்திரம் நிரம்பி ஓ ஆரோக்கியத்தால் நிரம்பி, சந்தோஷத்தால் நிரம்பி, மகிழ்ச்சியினால் நிரம்பி அவருடைய அபிஷேகத்தினால் நிரம்பி வழியுது. அவர் ஆசீர்வதிச்சு பாருங்க. 5 அப்பம் 2 மீன். எத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும்? 5000 பேருக்கு தான் வேணும். 5000 பேருக்கு கொடுத்துட்டு நீ போன அனுப்பி விடலாமா வேண்டாமா? ஆனா என் தேவன் அப்படி அனுப்புறவர் அல்ல. 12 கூடைகள் மீதம் எடுக்கிற அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். 12 கூடைகள் மீதம். நீங்க வேலை பார்க்கிற சம்பளத்துல மீதம், நீங்க செய்யற பிசினஸ்ல மீதம். சும்மா தொடப்பத்தை எடுத்து வீடு கிளீன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு தங்கம் கிடக்கும். என்ன கிடக்கும்? தங்கத்தை எங்க வச்சனே தெரியாது. அந்த அளவுக்கு உங்க தங்க பெருக்கம் இருக்குங்க. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, என் அப்பாவுடையது என்றால் எல்லாம் எனக்கு வரும். ஷாலா thank you bless you sister, bless you. பாருங்க, திருநெல்வேலியில பாஸ்டர் பாலசிங்க கூட தான் நான் இருந்தேன். சும்மா ஸ்டேஜ்ல வந்து பார்த்தா அங்க மோதிரம் கீதிரம் கிடக்கும். எப்படி கிடக்குன்னா இப்படி பாக்கெட்ல சும்மா கையை விட்டு இப்படி எடுத்தா அப்படியே மோதிரமா விழுந்து கிடக்கும். அப்புறம் பாஸ்டர் இருந்தவங்க மோதிரம் காணிக்கை வர நமக்கு இங்கே பணம் இன்னும் கொஞ்ச நாள நமக்கு தங்கம் காணிக்கை வரும். என்ன செய்வாங்க? தங்கமும் வரும். பாருங்க, சும்மா ஸ்டேஜ் பக்கத்துல பார்த்தா தங்கமா கிடக்கும். நம்ம காணிக்கை பட்டியல எல்லாம் இதுதானே கிடக்கும். அங்க காணிக்கை பட்டியல தங்கம் கிடக்கும். என்ன கிடக்கும்? தங்கம் கிடக்கும், வாட்சி கிடக்கும். பாருங்க, இன்னைக்கு ஒரு மெசேஜ் கேட்டேன். அவரு கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் போனாரா. அவர் மீட்டிங்ல எல்லாத்தையும் கலத்தி கொடுத்துருவாங்க. என்னெல்லாம் போனதோ எல்லாத்தையும் கலத்தி கொடுத்துருவாங்க. வாட்சி, பிரேஸ்லெட்டு, செயின். ஏன்னா ஆண்டவர் அப்படி செய்வாரு. சும்மா ஒரு ஹேண்ட்பேக்கு ஒருத்தங்க கொண்டு அப்படியே ஒரு ஹேண்ட்பேக்கை கொண்டு போய் என்ன செஞ்சாங்களா? காணிக்கை என்ன செஞ்சாங்களா? சரி, இவர் ரூம்ல வந்துட்டு திறந்து பார்த்தா உள்ள ஃபுல்லா தங்கம். ஹேண்ட்பேக் ஃபுல்லா தங்கம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். சர்ப்ரைஸ். தமிழ்ல என்ன பிரதர் சர்ப்ரைஸ்? ஆச்சரியமூட்டுற லெவல்ல தான் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். எல்லா மாசமும்
லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பேன். இந்த மாசம் எனக்கு காணிக்கை லிஸ்ட் இப்படி 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 ஸ்கோர் பண்ணி பார்த்துட்டு இவ்வளவு பெரிய காணிக்கை வந்திருக்குது எனக்கு இந்த மாசத்துல. எல்லா மாசமும் போன்ல இப்படி பார்த்தா தெரியும், ஆனா இந்த மாசம் லிஸ்டை இப்படி இழுத்து 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 பார்க்க வேண்டியது இருக்கு. அவ்வளவு காணிக்கை ஆர்டர் தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வர்ற பணத்தை எண்றதுக்கு பண மெஷின் தான் வரும், பண மெஷின் தான் வரும். ஆமென், ஆமென். கை வச்சு எண்ண முடியாது, கை வச்சு எண்ண முடியாது. ஏன் தெரியுமா நான் மெட்டீரியல் ப்ளஸிங்ஸ் பத்தி பேசுறேன்? ஏன் நான் செழிப்பு பேசுறேன் தெரியுமா? ஏன் ப்ராஸ்பரிட்டி பேசுறேன் தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத, உங்களை உயர்த்துறத, அதான் சொல்லுது, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ உங்களை உயர்த்துறத பார்த்துட்டு இவன் சும்மா இப்படி உயர்ந்திருக்க மாட்டான், இவன் கூட கடவுள் இருந்தனாலதான் இவன் இப்படி மேல வந்தா, இவன் கூட கடவுள் இருந்தனாலதான் இவன் இப்படி மேல வந்தா. ஆமென், ஆமென். சிலருக்குலாம் 10 வருஷம் 15 வருஷம் குழந்தையே இருக்காது, பிரசன்னத்துல வருவாங்க, ஆண்டவர் குழந்தையை கொடுப்பாரு. ஆமென். வார்த்தையை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்குவார், வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குகிற தெய்வம். வார்த்தை யாரு? வார்த்தை யாரு? வார்த்தை யாரு? உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை வைங்களேன், தேவதூதனை அனுப்ப மாட்டாரு, வார்த்தையை அனுப்பினா இயேசுவே அனுப்புறாரு. நான் சொந்த குமாரனாக இயேசுவே, இயேசுவே. ஆமென். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பாருங்க, ஒரு திருமணம், உங்களுக்கு ஒரு திருமண வாரம் வருது, ஒரு பொண்ணு உங்களுக்கு பார்க்கணும், வார்த்தையை முன்னாடியே அனுப்பிடுறாரு பிதா பொண்ணு வீட்டுக்கு. எதுக்கு? சரியான பொண்ணை தேர்வு பண்றதுக்கு இயேசு முன்னாடி போயிடுறாரு. நீங்க போற நேரம் எல்லாம் சரியா இருக்கும், திருமண வாழ்க்கை சரியா இருக்கும், குழந்தை வாழ்க்கை சரியா இருக்கும், சந்தோஷமா நிம்மதியா நீங்க என்ன செய்வீங்க? ஏன்னா இயேசுவே முன்னாடி என்ன செய்றாரு? நான் உனக்கு முன்னே போய் என்ன கோணல் இருந்தாலும் சரி, எப்படி கோணையா இருந்தாலும் சரி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வை ஆக்குவே. செவ்வை, செவ்வை. மனுஷனால முடியாது, அப்பா அம்மாவால முடியாது, பெத்த பிள்ளைங்களால முடியாது, ஆனா என் தகப்பனால முடியும், என் அப்பாவால முடியும். ஆமென், ஆமென். கொண்டு வந்த வசனத்தை இன்னும் பேசவே இல்லை. ஆமென். ஆவியானவர் வேற ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காரு. ஆமென். ஒரு கொஞ்சம் நிறைய வசனங்களை உங்களுக்கு சொல்லலாம்னு பார்த்தேன், ஆனா ஆண்டவர் அவர் பாட்டு என்ன செஞ்சுட்டே இருக்காரு? பேசிட்டே இருக்காரு. பாருங்க, ஏசாயா 45வது அதிகாரம். ஏசாயா 45. ராமாஷேலே 1வது வசனத்தை போடுங்க. பாருங்க, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். சொல்லுங்க, யாரு? பாருங்க, ஒருத்தனை அபிஷேகம் பண்றாரு. எதுக்கு அபிஷேகம் பண்றாருன்னா பணக்காரன் ஆகுறதுக்கு அபிஷேகம் பண்றாரு. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஒருத்தனை அபிஷேகம் பண்றாரு, பணக்காரன் ஆகுறதுக்காக என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். சொல்லுங்க, அப்படியே பக்கத்துல கை கொடுத்து அவங்க பேரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, நீங்க பணக்காரன் ஆவதற்கு. ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, நீங்க பணக்காரன் ஆவதற்கு. ஆமென், ஆமென். இதுல பெண்கள் பணக்காரர் ஆவாங்களா? ஆவாங்களா? கணவனை விட பெண்கள் அதிகமா சம்பாதிப்பாங்களா? குணசாலியான ஸ்திரீனா யாரு தெரியுமா? நம்ம ஊர்ல குணசாலியான ஸ்திரீனா எப்படி? துணியெல்லாம் மூடிட்டு ஒரு ஒரு எங்கேயாவது பின்னாடி போய் உட்கார்ந்துருந்தா குணசாலியான ஸ்திரீ. ஒன்றும் படிக்காம ஒரு அழுக்கு துணியும் போட்டுட்டு அடுப்புல போய் ஊதி ஊதி இருந்தா குணசாலியான ஸ்திரீ நம்மள சொல்லிட்டாங்க. குணசாலியான ஸ்திரீனா அவ அநேக தொழில்களை செய்கிறவள். அநேக தொழில்களை செய்கிறவள். ஆமென். நான் சொல்றேங்க, உங்க பெண் பிள்ளைகளை, பிரதர் செல்வராஜ் பிரதர், உங்க பெண் பிள்ளைகளை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. உங்க பெண் பிள்ளைகள் அநேக தொழில்களை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். அநேக தொழில்களை செய்கிறவர்களாய் இருப்பார்கள்.
இப்படி ஆயிடுச்சுன்னு. உங்க ஆண் பிள்ளைகளை பெற்றதை விட உங்க பெண் பிள்ளைங்க நல்லா உயர்ந்திருப்பாங்க. நம்ம பெண் பிள்ளைகளை பார்க்க போயிருவோமா? ஓகே, நான் ஆண் பிள்ளையை பத்தி தான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் பெண் பிள்ளையை பார்க்க சொல்லாரு. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஷானா ரே கெலே நெமோ ரிகமான மனரா ஷகலன மனோ 10வது வசனம் 10 போடுங்க பிரதர். நீதிமொழிகள் 31:10. பாருங்க, இந்த இடம் நல்லா இருக்குதா? அந்த ஹாலோடுங்க நல்லா தானே இருக்கு. என்ன சொல்றீங்க? இது ஒரு தேவ மனிதனின் இடம். யாரோட இடம்? ஒரு சபைக்கு போற ஒரு நல்ல மனுஷனோட இடம். நமக்கு ஃபேவரா எல்லாமே பண்ணுவாரு. ஆமென். அடுத்த வாரம் நானும் குடும்பமா வாரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமென். எல்லாரையும் ஆண்டவர் உள்ள கொண்டு வருவாரு. ஆமென். ஆமென். பாத்தீங்களா? பாருங்க, குணசாலியான ஸ்திரியை கல்யாணம் பண்றவங்களுக்கு இந்த ஸ்திரியை நீங்க கண்டுபிடிச்சா போதும். எந்த ஸ்திரியை கண்டுபிடிக்கணும்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, என் மனைவி அவ குணசாலியான ஸ்திரீ. பாருங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துகளை பார்க்கிலும், முத்துகள்னா உங்களுக்கு தெரிஞ்ச முத்து என்னது? வைரம், தங்கம், பிளாட்டினம். அதையும் தாண்டி என்னது? இன்னும் நிறைய இருக்கு பைபிள்ல. முத்துகள் பத்தி எக்கச்சக்கமா பைபிள்ல இருக்குது. நமக்கு தெரிஞ்சது உங்களுக்கு வைரத்தை விட குணசாலியான ஸ்திரீ சூப்பர். யாரு? சூப்பர். பாருங்க, அடுத்த வசனம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். சொல்லுங்க, குணசாலியான ஒரு ஸ்திரிய ஹஸ்பண்ட் என்ன செய்வாரு? வீட்டுக்காரர் என்ன செய்வாரு? நம்புவாரு. அவன் சம்பத்து. யார் சம்பத்து? ஒரு குணசாலியான ஸ்திரிய கல்யாணம் பண்ணவனுக்கு பணம் சம்பத்து. இதுல ஒரு பெரிய ஒண்ணு என்னன்னா, மனைவி குணசாலியா இருக்கணும்னா கணவன் எப்படி இருக்கணும்? குணசாலனா இருக்கணும். பெண்ணி சொல்றாரு, குணசாலனா. புரியுதா? நம்மை அன்புல தான் என்ன செய்யும்? ஆமா. அப்ப இங்க குணசாலியான பாருங்க, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து. அடுத்த வசனம், அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே. யாரு? குணசாலியான ஸ்திரீ சாகுற வரைக்கும் தான் புருஷனுக்கு என்ன செய்யறா? ஒரு வார்த்தை கூட புருஷனை பத்தி தப்பா என்ன செய்ய மாட்டா, பேச மாட்டா. அப்படிப்பட்டதான் யாரு? குணசாலியான ஸ்திரீ. அடுத்த வசனம், முதல்ல ஒரு பிசினஸ் பண்ற. இப்ப நம்பர் 1 பிசினஸ் முதலாவது பிசினஸ், ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளில் உற்சாகத்தோடு இப்ப வேலை செய்யறா. என்ன செய்யறா? ஆட்டு மயிர்னா என்ன தெரியுமா? ஆட்டுத்தோல், ரோமம். அதை வச்சு ஒரு பிசினஸ். அந்த ட்ரெஸ் பயங்கர காஸ்ட்லிங்க, பயங்கர விலை உயர்ந்த ட்ரெஸ். நம்ம கம்பெனின்னு சொல்றோம் பாத்தீங்களா? கம்பெனியை தயாரிக்கிறது யாரு? அடுப்புதுற குணசாலி ஸ்திரீ இல்ல. இப்படி போய் வீட்டுல போய் இப்படி போய் ஒளிஞ்சு உட்கார்ந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க குணசாலியான ஸ்திரீ முதல்ல என்ன செய்யறாளாம்? முதல்ல கம்பளி தயாரிக்கிற, கம்பளி பெட்ஷீட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை செய்யறாள். அடுத்த வசனம், அவள் வியாபார கப்பலை போல இருக்கிற. இந்த வசனத்தை நீங்க கரங்களை தட்டணும். அவ ஒரு பிசினஸ் உமன். பாருங்க, எப்படி கப்பல்ல கொண்டு போய் இங்க இருந்து எல்லாத்தையும் உள்ள ஏத்தி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வித்து பயங்கரமான லாபத்தை சம்பாதிக்கிறாங்களோ,
குணசாலியான ஸ்திரீ அதே போல அவளே வேலை செஞ்சு அவளே கம்பெனியெல்லாம் ரெடி பண்ணி எல்லாவற்றையும் கொண்டு போய் ஒரு இடத்துல வித்து லாபத்தை சம்பாதித்து பெரிய ஒரு பெண் தொழில் அதிபரா இருக்கிறா. அதுதான் யாருன்னா குணசாலியான ஸ்திரீ. பாருங்க, தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை, சாப்பாடு இவளுக்கு சாதாரண ஊர்ல உள்ள சாப்பாடு கிடையாது. யாருக்கு? குணசாலியான ஸ்திரீக்கு. நம்ம கோதுமை எங்க இருந்து வருது? பஞ்சாப் கோதுமை. அப்புறம் எங்கெல்லாம் வெளியே இருந்துதான் இவளுக்கு சாப்பாடு. தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை, எதுக்குன்னா நானும் என் வீட்டுக்காரனும் நல்ல ருசியா சாப்பிடணும், என் ஊர்ல இருக்க காஞ்சி போனதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இவா செஞ்ச தொழில இருந்து பணத்தை கொடுத்து எங்கேயோ இருந்து நானும் என் பிள்ளைகளும் நல்லா சாப்பிடணும்னு சொல்லி என்ன செய்யறாளாம்? சாப்பாடா தூரத்துல இருந்து என்ன செய்யறாளாம்? அடுத்த வசனம், இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு. நம்ம குணசாலியான ஸ்திரீகளுக்கு இது என்ன செய்யாது? அதிகாலையில எழுந்துச்சு. பாருங்க, முதல்ல அவ வேலைக்காரி, சாதாரண ஆள் கிடையாது. வேலை செஞ்சு தொழில் பண்ணி எப்ப எழும்புறாங்களா? எப்ப எழும்புறாங்க? அதிகாலையில எழும்பி தன் வீட்டாருக்கு. சிஸ்டர், உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. காலையில அதிகாலையில என்ன செய்யுங்க? எழும்புங்க. ஏன் தெரியுமா? ஏன் சொல்றது தெரியுமா? இந்த சிஸ்டர் வீட்டுல தான் நான் சாப்பிடுறேன். சரியான டைமுக்கு சாப்பாடு சரியா என்ன செய்வாங்க? அதனாலதான் சொல்றேன். காலை சாப்பாடு 11 மணி, மதிய சாப்பாடு 4 மணி, ராத்திரி சாப்பாடு 11 மணி. பாத்தீங்களா? குணசாலியான ஸ்திரீ இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறது மட்டும் இல்ல, தன் வேலைக்காரிகளுக்கு. ஆனா அவங்க எதுக்காக அப்படி பண்றாங்கன்னா, பாஸ்டர் எழும்புறது 11 மணி தெரியும், அதனால பாஸ்டர் 11 மணிக்கு கொடுத்தா தான் சாப்பிடுவாரு. அப்புறம் திரும்ப 1 மணிக்கு கொடுத்தா பாஸ்டர் சாப்பிட மாட்டாருன்னு தெரியும். அதனால சரியான நேரத்தை என்ன செஞ்சிடறாங்க? ஓகே, பாருங்க, தன் வேலைக்காரிகளுக்கு, அவங்களுக்கு கீழே நிறைய வேலைக்காரிகள் என்ன செய்யறாங்க? நிறைய வேலைக்காரிகளை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? கூட வச்சிருக்காங்க. குணசாலியான ஸ்திரீ யாரு? ஆமா, என் கீழே நிறைய வேலைக்காரிகள் இருப்பாங்க. ஆமே, என் கீழே நிறைய வேலைக்காரிகள் இருப்பார்கள். சொல்றீங்க, சீக்கிரம் இது நடக்கும். ஒரு தொழில் நீங்க தொடங்குவீங்க, உங்க கீழே நிறைய வேலைக்காரிகள் ஆண்டவர் தருவார். ஓ, என் தொழில்ல நிறைய பேருக்கு நான் படி அளக்கிற மாதிரி, நான் சம்பளம் கொடுக்கிற மாதிரி, நான் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கிற மாதிரி, ஓ நான் படி அளக்கிற மாதிரி, என் பெண் பிள்ளை படி அளக்கிற மாதிரி, சம்பளம் கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் என் குடும்பத்தை உயர்த்த போறாரு. நல்ல கரங்களை தட்டி. புரியுதா? அவன் என்ன செய்யறா? குணசாலியான ஸ்திரீ என்ன செய்யறா? முதல்ல கம்பளி துணி, அப்புறம் சேல்ஸ், அப்புறம் காலையில எழும்புறா. காலையில எழும்பி எல்லாருக்கும் டெய்லி சேலரி, டெய்லி தின கூலி. எப்படி? மந்த்லி இல்ல, டெய்லி நான் சம்பளம். வேலை ஒரு ஆள் இல்ல, வேலைக்காரிகளுக்கு. எப்படி? வேலைக்காரி சொல்லுங்களேன். அவ்வளவு வேலைக்காரிகள் இருக்காங்க. உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியாவது இருக்காங்களா? நானே ஒரு வேலைக்காரி. எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சுன்னா சொல்லுங்க, வீட்டுல வந்து பாத்திரம் கழுவி தரேன், எனக்கு ஏதாவது ஒரு 100 ரூபாய் தந்தா அப்படின்னு இருக்கிற உங்களை அநேகரை வேலை வாங்குற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துவாரு. ஆமென். ஷாபாலா. bless you sister, bless you. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். bless you. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதுதாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட தெய்வத்தை சுருக்கி காமிச்சு, உனக்கு 5 ரூபா வேணும்னா 5 ரூபா தருவாரு, 10 ரூபா 5 10 தருவாரு. அவர் உனக்கு நிறைய தர மாட்டாரு, உன் தேவைக்கு தான் தருவாரு. அவர் தேவைக்கு தர்ற தெய்வமே கிடையாதுங்க. அவர் மிகவும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மனுஷனுக்கு தெரியல. சொல்லுங்க, யாருக்கு தெரியல?
மனுஷனுக்கு, ஊழியக்காரனுக்கு தெரியல ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு. பிரதர், நிறைய ஊழியக்காரனுக்கு என்ன செய்யல, ஆண்டவர் ஒண்ணு ஆசீர்வதிப்பாரு. உன்னை நொறுக்கி உன்னை அடின்னு அடிச்சு அப்புறம் என்ன செய்வாரு, உன்னை தங்கத்தை புடமிடுவது போல உன்னை புடமிட்டு மண்பானையை வணைவது போல உன்னை வணைந்து அதுக்கப்புறம் என்ன செய்வாரு. அப்புறம் எதுக்கு அவர் சிலுவையில மரிக்கணும்? அவர் சிலுவையில எதுக்கு மரிச்சாரு? என் தரித்திரத்தை மாற்றுவதற்காக. ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது பிசாசுக்கு என்ன செய்யுது? யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. யோபு 36:16 பாருங்க, பிசாசு சொல்றான். யோபு 36:16 பாருங்க. இல்ல பிரதர், 36:16 அதானோ? 1வது அதிகாரம். யோபு 1:10. யோபு 1:10. அதற்கு சாத்தான் யாரு? அதற்கு சாத்தான் யாரு? அடுத்த வசனம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? நல்லா கரங்களை தட்டி, ஓ பிசாசு சொல்றான், உங்களை சுற்றி ஓ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைய சுற்றி வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. நீங்க பயப்படண்டா. ஓ உங்க மனைவி உங்க பிள்ளைகளை சுற்றி, எனக்கு ஆக்சிடென்ட் வராது, எனக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியது வராது, ஓ நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது வராது, ஓ பணத்துக்கு கையேந்தி நிற்க வேண்டியது வராது, இஎம்ஐல நான் கார் வாங்க வேண்டியது வராது, இஎம்ஐல வீடு கட்ட வேண்டியது வராது. ஏனென்றால் என்னை சுற்றி ஆசீர்வாதத்தின் வேலியை அவர் அடைத்து வைத்திருக்கிறார். ஆமென். இஎம்ஐல போன் வாங்க மாட்டீங்க, இஎம்ஐல கார் வாங்க மாட்டீங்க, இஎம்ஐல பைக் வாங்க மாட்டீங்க, இஎம்ஐல வீடு கட்ட மாட்டீங்க. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம், என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். உங்களுக்கு தீர்க்க தரிசனம், இஎம்ஐல கீபோர்டு வாங்க மாட்டீங்க, இஎம்ஐல கீபோர்டு வாங்க மாட்டீங்க. ஒரே காசு கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு வைப்பாரு. 10 கோடிக்கு வீடா? அப்படி காசு எடுத்து கொடுப்பீங்க. 10 கோடிக்கு வீடு. ஆமே, வருமா? எப்படினாலும் வரும். அதான் சொல்றேங்க, நான் எப்படினாலும் என்ன செய்யும், நடக்கும். மிராக்கிள் எப்படினாலும், அற்புதம், அவர் பணத்தை எப்படினாலும் கொண்டு வந்துருவாரு. நீங்க விசுவாசா போதும், வர வேண்டியது எங்க இருந்தாலும் வரும் தருவாரு, செய்வாருங்க. எனக்கெல்லாம் முந்தானத்து ஒரு 1500 வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன், யாரு இந்த 1500 அனுப்பியிருப்பா, இன்னும் தெரிய மாட்டேங்குது. யாரு பணத்தை போடுறானே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு, யாரு காணிக்க அனுப்புறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமென். கொடுங்கள், வார்த்தையை கொடு, நல்லதை கொடு. ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்கான, அவனை தூக்கி அவனை ஆசீர்வதி, அவனை சொல்லு, என்னைக்கோ அதனுடைய பிரதிபலன் உனக்கு திரும்ப வரும். 1500 ரூபா வரும், 5000 ரூபா வரும், 10,000 ரூபா வரும். பாருங்க, இந்த லேப்டாப் வாங்கினப்ப ஒருத்தர் பிசினஸ்ல விழுந்து போய் கிடந்தாரு. அவருக்கு சொல்லி, பிரதர் இந்த ஆண்டவர் இருக்காரு பிரதர். அப்புறம் பிசினஸ் கவுன்சிலிங் கொடுத்தேன். 3 விதமா பிசினஸ்ல எப்படி மேல வர முடியும், பிசினஸ் ஏன் நம்ம பிசினஸ்ல எதனால நம்ம கீழே வந்தோம், என்ன பிரச்சனை, அப்படி 3 விதமா பிசினஸை பத்தி 3 டைப்ஸ் ஆஃப் பிசினஸ்ல லாஸ் ஆனவங்களை அவருக்கு சொல்லி கொடுத்து, அதை பைபிளை வச்சு அதை சொல்லி கொடுத்து, இன்னைக்கு 5 நாட்டுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல நம்பர் 1 பணக்காரர் டிவிஎஸ் கம்பெனி. அதுக்கு அடுத்து ஒரு பணக்காரர்
லிஸ்ட்ல ஒருத்தர் நேத்து பேசினாரு, எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அவங்க பல கோடிகள் உங்க கம்பெனிக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்றாராம். நம்ம பிசினஸ் உலகம் ஃபுல்லா கொண்டு போக போறோம். பாருங்க, ஒருத்தர் விழுந்து கடந்த ஒருத்தர்ட்ட சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற நேரம், வேதத்தை சொல்லி கொடுக்கிற நேரம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னது போல அவர் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2வது பணக்காரன் அவர்கிட்ட வந்து நிக்கிறான். நம்ம இந்த பிசினஸ் நான் உன் கூட நின்று இந்த உலகம் ஃபுல்லா நம்ம எடுத்து கொண்டு போக போறோம். ஆமென். ஆமென். பாருங்க, விழுந்து கிடந்த ஒருத்தன்ட்ட தமிழ்நாட்டுல 2வது பணக்காரன் வந்து நிக்கணும்னா உங்களுக்கு வர வேண்டியது வந்து நிக்கும். வந்துதான் ஆகணும், வந்துதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு வேற யாரையும் சர்ச்சை கட்டி தர விட மாட்டேன், நான் தான் உங்களுக்கு சர்ச்சை கட்டி தருவேன், நான் தான் உங்களுக்கு இடம் வாங்கி தருவேன், நான் தான் உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் வாங்கி தருவேன், எல்லாத்தையும் நானே ஒரே செக்ல உங்களுக்கு கொடுப்பேன் தரு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது. பாருங்க, துபாயில பல லட்சம் சம்பாதிக்கிட்டு இருந்தீங்க, துபாயில கை நிறைய காசு. ஆனா இன்னைக்கு கை நிறைய காசு இல்ல, ஆனா மன நிறைய சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். ஆமென், ஆமென். ஒருவேளை நான் இன்னைக்கு அங்க இருந்திருந்தேன்னா, நான் ஒரு அமெரிக்கன் கம்பெனில இருந்தேன், என் பிள்ளைய நல்லா இன்டர்நேஷனல் ஸ்கூலு ஃப்ரீ, கார் ஃப்ரீ, ஹவுஸ் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ, நல்லா இருந்திருப்பேன். ஆனா நிறைய பணக்காரர்களை உருவாக்கி இருக்க மாட்டேன், நிறைய நோயில இருக்கிறவங்களை நான் மாத்திருக்க முடியாது. ஒருவேளை நான் நல்லா இருந்திருப்பேன், ஆனா உங்களை போல சிலரை நல்லா மாற்ற முடிஞ்சிருக்காது. ஆமென். அதுக்காக தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்கு போனாதான் ஆண்டவருக்கு நோட்டா தருவாரு, அங்க போனாதான் உங்களுக்கு காசு காசா கிடைக்கும். ஆனா வசனம் சொல்லுது, அவர் பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பார், வெளியிலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க நல்ல செழிப்பான ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, கோயம்புத்தூர், சென்னை, திருப்பூர், பெங்களூரு இந்த மாதிரி பட்டணத்துல போனாதான் ஆசீர்வாதம். அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க பாலைவனத்துல இருந்தாலும் அந்த பாலைவனத்தை சோலைவனமாய் மாற்றுகிற தெய்வம் உங்களோடு இருந்தால் நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பேன், வெளியிலும் வெளியிலும் வெளியிலும். அந்த வெளியிலும்னா என்னது? அங்க எவனுமே இருக்க மாட்டான், ஆனா நான் போனேன்னா எல்லாரும் அங்க வருவான். லா ஆஃப் அட்ராக்ஷன். எல்லாவற்றையும் நான் ஈர்த்து விடுவேன், எல்லாவற்றையும் நான் இழுத்து விடுவேன். நான் எங்க போறேனோ என் பின்னாடி ஆசீர்வாதங்கள் வந்துரும். ஆமென். கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி நடக்கிற ஒருத்தனை காலை பிடிச்ச கயிறு கட்டி இழுத்தா அவன் வந்துதான் ஆகணும். அதே மாதிரி கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் வந்துட்டாருன்னா, அவர் முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட 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 கொடுக்கப்படும். ஆண்டவரை தேடிட்டீங்கன்னு வைங்களேன் சிஸ்டர், ஆண்டவரை தேடிட்டீங்கன்னு வைங்க, தேவையான எல்லாம். ஒரு வீடு கடன் வாங்கி போய் கட்டிட்டு இருப்பீங்க, ஆனா இனி கடனே வாங்காம பல வீட கட்ட, அரண்மனையே கட்ட, அரண்மனை வீடு இல்ல, அரண்மனை 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 அரண்மனை. ஏன்னா என் தேவன் குடிசை வீட்டுல இருந்தவர் கிடையாது, அவர் ஐஸ்வர்யர். அவர் என் வீட்டுக்கு வரணும்னா அவர் அரண்மனையில தான் இருப்பாரு. அதனால என் வீடு அரண்மனையா மாறும். ஆமென். குடிசை எல்லாம் அரண்மனையா என்ன செய்வது? பாருங்க, இங்க சொல்லியிருக்கான் பாருங்க, பிசாசுக்கு தெரியுது வேலி அடைச்சது மட்டும் இல்ல, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதி சொல்லுங்க, ஆசீர்வதி தீர். உங்க கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்கிற, அது யாருக்கு தெரியுது? ஆனா ஊழியர்களுக்கு. நீங்க இன்னைக்கு காலையில 90% சர்ச்சில் போங்க, தசமாகம் தரலையா உன் மேல சாபம் வரும். நீ நோயா இருக்கியா, அதுக்கு காரணம் நீ தசமாகம் தரல, நீ காணிக்க தரல. ஆண்டவருக்கு கோபாக்கினை உன் மேல வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஆண்டோடைய கோபாக்கினை. இல்லைன்னா உன் மேல கட்டு வந்துருச்சு, காட்டு வந்துருச்சு,
ஏதேதோ என்ன செஞ்சிருச்சான். ஆனா ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை தவிர வேற எதுவும் சொல்ல முடியுமா? ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இல்ல, நம்மளை நொறுக்குகிற தெய்வம் ஏதாவது வசனத்தை சொல்ல முடியுமா? ஒருவேளை சில வசனங்கள் உங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனா அந்த வசனத்தை குறித்து புரியாமைதான் என்னது ஒரு வசனம். இப்போ உங்களுக்கு நானே சொல்லி தரேன். ஒரு வசனம் சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது போல ஆண்டவர் என்ன செய்யறாரா? உங்க பிள்ளைங்களை அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருப்பீங்க அப்படிதானே? அப்படிதானே? தகப்பன் தன் சிக்ஷிக்கிற பிள்ளைகளை போல ஆண்டவர் என்ன செய்யறாரா? இப்ப சிக்ஷைன்னு ஒண்ணு சர்ச்சை ஆண்டவர் அடிப்பாரு. நான் எங்க அப்பாட்ட வாங்கின அடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல வச்சு, அவரு சர்ச்சில் பாஸ்டர் தானே, ஸ்டேஜ்ல வச்சுட்டு இங்க ஏதாவது பிள்ளை விளையாடிட்டு இருந்துச்சுன்னா கம்ப வச்சு நம்மளை அடிக்கிற அடியில அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும்? அமைதியாயிரும். நம்மளை அடிச்சு மத்த பிள்ளைங்களை என்ன செஞ்சிருவாரு? அப்படி நம்மள அப்படிப்பட்ட அப்பாட்ட நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆமா, அப்படிப்பட்ட நல்ல அப்பா. ஆனா இங்க வசனம் சொல்லுது, தகப்பன் தான் சிக்ஷிக்கிற. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 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 எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கா. யார் இருக்கா? எனக்கு ஒரு, அந்த பிள்ளைய நான் நல்லா தான் வளர்த்தேன். வாலிப வயசுல அவன் என்ன பண்ணிட்டான்னா, என் அன்பை மீறி வேற ஒரு அன்பை தேடி, ஒரு தகாத ஒரு அன்பை தேடி போயிட்டான். போனது மட்டும் இல்ல, வீட்டை விட்டே போயிட்டா. போனதுக்கு அப்புறம் திடீர்னு வயிற்றுல குழந்தையோட, ஒரு 7 மாசம் குழந்தை. எத்தனை மாசம் குழந்தை? 7 மாசம் குழந்தையோட அந்த பையன் போன்னு சொல்லி அடிச்சு துரத்திட்டான். யார? என் பொண்ண. சரியா? அடிச்சு துரத்திட்டான். இப்போ அந்த பொண்ணு என்ன தேடி வந்து ஓன்னு அழுது, அப்பா என்னை ஏமாத்திட்டான்ப்பா, இப்ப நான் வயிற்றுல குழந்தையோட வந்திருக்கேன், என்ன இப்படி பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொன்னா, உனக்கு இதெல்லாம் தேவையா? அவங்க கூட போன அடி அடின்னு அடிச்சு திரும்ப துரத்துற ஒரு அப்பா இருக்கு, இல்லைன்னா அடி அடின்னு அடிச்சு வச்சுக்கிற ஒரு அப்பா இருக்கு. ஆனா நல்ல அப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை வான்னு சொல்லி அணைச்சி நேசிச்சு, உனக்கு நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, சரி மற்ற காரியங்களை நம்ம பார்த்துக்கிறோம், நான் உன்னை நேசிக்கிறேன் இப்படின்னு ஒரு நேசம் இருக்குது பாத்தீங்களா? ஆண்டவர் என்னை மன்னிக்கிறாருங்கிற ஒரு நேசம் இருக்குது பாத்தீங்களா? இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சிக்ஷை. அப்பாவோட சிக்ஷை என்ன தெரியுமா? எப்பவும் என்னை நேசிக்கிற இந்த அப்பாக்கு விரோதமா நான் ஒரு சின்ன தப்பு கூட செய்ய மாட்டேன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இதுதான் தகப்பனுடைய சிக்ஷை. என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வதுதான் அப்பாவோட. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கிற தெய்வம் இல்லைங்க, அவரு அடிக்கிற தெய்வம். இளையகுமாரன் சொத்தை வித்து எல்லாத்தையும் கொண்டு விபச்சாரம் பண்ணி, எல்லாத்தையும் கொண்டு வேசித்தனம் பண்ணி, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். வந்தப்ப அப்பா திட்டினாரா? அடிச்சாரா? ஆனா ஒண்ணு செஞ்சாரு. தூரத்துல தான் பையனை பார்த்ததும் சந்தோஷமா போய் அவனை கெட்டி பிடிச்சி அணைச்சி, அவனுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்து, அவனுக்கு மோதிரத்தை கொடுத்து, அவன் காலுக்கு ஷூவை போட்டு, வாடா மகனேன்னு சொல்லி வீட்டுல கூப்பிட்டு அன்னைக்கு பீஃப் பிரியாணி வச்சு பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதுதாங்க நல்ல தகப்பன். நீங்க கையை தட்டி இருக்க வேண்டாமா? கொளுத்த கன்று. என்ன கன்று? சாதாரண கன்று இல்ல, கொளுத்த கண்டை அடிச்சு என்ன செஞ்சாங்களா? ஆண்டவர் இப்படிதான் என்ன செய்வாரு? கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பாரு? நம்ம அவரை விட்டு தூரம் போனாலும் அவர் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டே தான் இருப்பார். ஆமா, இதுதாங்க அப்பாவோட சிக்ஷை. இது யாருக்கு தெரியும்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்தவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் மன்னிக்கிற கடவுள். என்னை திரும்ப 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 நான் ஒண்ணு கேட்கிறேன், இயேசு சிலுவையில மரித்தாரு, நான் இன்னைக்கு செய்த பாவத்திற்கு மட்டும் மரித்தாரா? நான் சாகுற வரைக்கும் செய்கிற பாவத்துக்கு மரித்தாரா? சாகுற வரைக்கும் பாவத்தின் சம்பளம் சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை நான் பாவம் செஞ்சா அவர் அந்த மரணத்தை என்ன செஞ்சுட்டாரு? எடுத்துட்டாரு. ஆனா ஆண்டவர் எடுத்துட்டாருன்னு தெரிஞ்சவர் தான் என்ன செய்ய மாட்டான். ஏன்னா அவர் அன்புல இருக்கிறவன் பாவம் செய்ய முடியாது, அவனுக்கு தோணாது, அவனுக்கு பாவம் செய்யற என்ன செய்யாது, வராது. ஆனா இங்க பாவத்தின் சம்பளம்
மரணம், அது அவர் என்ன செஞ்சிட்டாரு. ஆனா இன்னொரு மரணம் இருக்கு, மாம்ச சிந்தை. அதான் என்ன தெரியுமா, ஆண்டவர் என் நோயை சுகமாக்குவார்னு தெரியாது, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார்னு தெரியாது. இதெல்லாம் தெரியாதது. அதை மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாளையில இந்த ஊர்ல பெரிய பெரிய பணக்காரர் லிஸ்ட்ல நம்ம எல்லாம் இருப்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நீங்க இப்ப சின்ன சின்ன தொழில் பண்ணலாம். இவங்க ஒரு சின்ன கடை வச்சிருக்காங்க, அவர் ஒரு தொழில் வச்சிருக்காரு. எல்லாரும் இப்ப சின்ன சின்ன தொழில்கள் அப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், நீங்க செஞ்சிட்டு இருக்கலாம். ஆனா சீக்கிரத்துல பல மல்டி தொழில்கள் செய்யற அளவுக்கு அநேக மல்டி பிசினஸ் பெரிய பெரிய தொழில்கள், பெரிய கார்கள், ஆடி கார், BMW கார், பெரிய பல கோடிகளின் கார்கள் உங்க பிள்ளைகள்ட்ட இருக்கும், உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா ஏன் அப்பா பணக்காரரு, அப்பா பணக்காரர்னா பிள்ளைன்னா ஓட்டாண்டியா இருக்க மாட்டேன், நான் ஏழையா இருக்க மாட்டேன். பாருங்க, பிசாசு சொல்றான், அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். நீங்க என்ன செஞ்சாலும் அவர் என்ன செய்வாரு, வேலையை அடைச்சிட்டு தான் ஆசீர்வதிப்பாரு, எவனும் தொட முடியாது. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க நிறைய பிசினஸ்ல லாஸ் ஆகி போயிருக்கலாம். இப்போ நீங்க அவருக்கு வேலைக்குள்ள வந்துட்டீங்க, நோவா மாதிரி என்ன செஞ்சிட்டீங்க, வேலைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களை முதல்ல வேலையை அடைக்கிறாரு, அப்புறம் உங்க கையை என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அவனுடைய சம்பத்து, இதுக்கு நீங்க இப்ப கையை தட்டி தான் ஆகணும். அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிறது. அவருடைய சம்பத்து 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 தேசத்தில் பெருகிறது. வசனம் இருக்குங்க. இந்த வசனம் எல்லாம் முன்ன பின்ன படிங்க, சங்கத்துல சொல்லி கொடுத்துருக்காங்களா? இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த வசனத்தை ஒரு வசனம் கூட என்ன செய்யல, ஒரு வாரமா போன சண்டேல இருந்து இந்த சண்டே வரைக்கும் ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் பயங்கரமா ப்ராஸ்பெரிட்டி, ஹீலிங் ரெண்டுக்கும் ஒரு பயங்கரமா மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த வசனத்தை எடுத்து ஆவியானவர் வேற மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்காரு, ஆமா வேற ரெல்மெல என்ன செஞ்சிட்டு இருக்காரு, கொண்டு போயிட்டு இருக்காரு. பாருங்க, அவனுடைய சம்பத்து, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க சம்பத்து தேசத்தில் பெருகும். உங்க சம்பத்து தேசத்தில் பெருகும். எஸ், உங்க சம்பத்து தேசத்தில் பெருகும். ஆமென். உங்க சம்பத்து தேசத்தில் பெருகும். எஸ் எஸ் எஸ், ஆமென். பாருங்க, கீழே போட்டிருக்கு, இன்க்ரீஸ் இன் தி லேண்ட். சொத்து என்னது, சொத்து இன்க்ரீஸ் ஆச்சா? என்னது, இங்க நிறைய பேர்ட்ட சொல்றேன், சொத்தா ஏக்கர் ஏக்கரா வாங்கி போடுவீங்க, ஏக்கர் வாங்கி போடுவீங்க, ஏக்கர் ஏக்கரா. ஆமென். ஓகே, வந்திருக்க நீதிமொழிகள் 31. இப்ப நம்ம அந்த பொண்ணை பத்தி பார்ப்போம், குணசாலியான ஸ்திரீ. பாருங்க, இப்ப புரியுதா? பிசாசு சொல்றான், ஆசீர்வதிக்கிறது யாருதான் ஆசீர்வதிப்பா, யார் ஆசீர்வதிப்பா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்மளை ஆசீர்வதிக்கிறது யாருதான்? தேவன். இனி ஏதாவது நீ எல்லா சர்ச்சுக்கும் போங்க, நான் அது போகாதீங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா ஆண்டவரை தப்பா சொன்னா எனக்கு என்ன செய்யாது, புரியுதா? இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும், அப்படித்தானே? வேற ஒருத்தனுக்கு பார்த்தா தெரியுமா இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்ட்டு? அதே மாதிரி நானும் கடவுளும் இருக்கேன்னா, கடவுளோட பேசி பேசி கடவுளோட இருந்தவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர். சொல்லுங்க, நல்லவர். சொல்லுங்க, நல்லவர். ஆமென். பாருங்க, அப்படியே ஒருத்தன் கடவுளோட சேர்ந்துட்டே இருக்கான் பாத்தீங்களா, அவன் கடவுளாவே மாறிடுவான். எப்படி மாறிடுவான்? அவன் கடவுளாவே மாறிடுவான். அவருடைய குணங்கள் எல்லாம் இவனுக்குள்ள வந்துடும், அவர்கிட்ட எல்லாம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கிட்ட இருக்க எல்லாம் வந்துருங்க, எல்லாம் வந்துரும். சொல்லுது, நம்ம பிதாவோட ரகசியம் பேசுறோம். இப்ப என் ஒய்ஃப் இருக்கான்னு வச்சுக்கோங்க, எல்லா ரகசியத்தையும் நான் அவட்ட சொல்லுவேன், அவ எல்லா ரகசியத்தையும் யார்கிட்ட சொல்லுவா? எனக்குரியதெல்லாம் யாருக்கு, அவளுக்குரியதெல்லாம் யாருக்கு? இதே மாதிரி
அந்நிய பாஷைன்னு ஒண்ணு இருக்கு. அது பிதாவோடு ரகசியம் பேசுறது. அவரோடு நீங்க ரகசியம் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிருவாரு. அவர்கிட்ட இருக்கிற எல்லாம் உங்களுக்குள்ள இறங்கி வந்துடும். எல்லாம் 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 வந்துடும். அவருக்கு எல்லாமே வந்துடும். ஆமென், ஆமென், ஆமென். இன்னிலிருந்து ஒரு முடிவெடுங்க. நான் அப்பாட்ட பேச போறேன். ஆமென். அப்பாவோட நான் பேச போறேன். உறவு சொல்லுங்க, உறவு. அப்பாவோடு நீங்க உறவுல இருந்தீங்கன்னா அப்பாட்ட இருக்க எல்லாம் எல்லாம் வரும். உங்க சொத்து யாருக்கு? உங்க பொண்ணுக்கு. அப்பாவோட சொத்து யாருக்கு? 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 அப்பாவோட சொத்து யாருக்கு? அவர் ஐஸ்வர்ய சம்பனர் ஐஸ்வர்யா எனக்கு தான். அப்பாவை பத்தி தெரியாததுனால என்ன செய்யல, அப்பாட்ட வந்து வெளியே அதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இனி எனக்கு வந்துதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வந்துதான் ஆகணும். பாருங்க, நான் ஊர்ல இருந்து கிளம்புற நேரம் பிரதர் கேட்டாரு, பாஸ்டர் உங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாரு. நபருக்கா பிரதர், செலவுக்கு காசுக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன நடத்திட்டு இருக்காரு. மீதம் எடுக்கிற அளவுக்கு, மீதம் எடுக்கிற அளவுக்கு. சிலர்லாம் இங்க காணிக்க கொடுக்கறது பார்த்தா அப்படி வாங்குறதுக்கு எனக்கு கை நடுங்கும். ஏன்னா அவங்க தினக்கூலிக்கு போறாங்க, மிதம் மிஞ்சி கொடுக்குறாங்க. என்ன செய்யறாங்க? ஆச்சரியமா இருக்குங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கடவுளுக்கு கொடுக்கறனால விதைக்கிறவனுக்கு விதையை பெருக செய்கிற தெய்வம். ஆமென், ஆமென். நீங்க நல்ல நிலத்துல விதைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஏன் நிறைய பேர் பணத்தை பார்த்துட்டாங்க. சிஸ்டர் அந்த சாட்சி சொல்றீங்களா? வாங்க சாட்சி சொல்லுங்க. நான் இதுக்கு முன்னாடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வாரமான தசம்பாகம் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சு பண்ணுவேன். என்னால் அப்போல்லாம் கொடுக்கவே முடியாது. ஆனால் இப்போ வந்து நான் வந்து கணக்கே பார்க்கறதில்ல. அதை விட 4 மடங்கு என்னால் விதைக்க முடியும். உங்களை விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி. சொல்லுங்க, அந்த இப்ப நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த பிரச்சனையிலிருந்து நீக்கி. இப்ப ஒரு நோயில இருக்கீங்க பாத்தீங்களா, இப்ப ஒரு நோயில இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த நோயிலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் உங்களுக்கு சொல்லணும்னா பெரிய பணக்காரனோ பெரிய செல்வந்தனோ எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினே. உங்களுக்காக இறங்கி இருக்காரு. உங்களுக்காக ஆண்டவர் இறங்கி இருக்காரு. எல்லாரும் அப்படி எழுந்து பார்க்கலாம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எனக்காக ஒரு தெய்வம்